பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே காலை வேளையிலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை பழகவும் பெருகவும் செய்து உங்களை சிறப்பான சுதந்திரத்தினாலே அலங்கரித்து ஆசீர்வதிப்பாராக. வாழ்வில் உங்கள் நிகழ்ச்சிக்கு நாம் ஜெபத்தோடு பிரவேசிப்போம். ஜெபம் பண்ணுகிறேன். நல்ல பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். கிருபையினாலும் உண்மையினாலும் எங்களை காக்கிற தேவனே, இந்த காலை வேளை தியானத்திலே பொறுப்படுத்திக் கொள்ளும். உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். எங்களோடு பேசும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நீதிபதிகள் 10ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிப்போம். துன்மார்க்கன் பயப்படும் காரியம் அவனுக்கு வந்து நேரிடும், நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தில் மகிமைப்படுவதாக. துன்மார்க்கன் பயப்படும் காரியம் அவனுக்கு வந்து நேரிடும். ஒருவன் துன்மார்க்கனாய் தேவனுக்கு பயப்படாதவனாய் இருக்கிறான் என்றால் அவனுக்கு அவன் நினைக்கிற, அவன் எதை நினைச்சு பயப்படுறானோ அது கண்டிப்பா அவன் மேல வந்து பதிக்கும். அதுக்கு பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பயப்படுகிற காரியம் நமக்கு நேரிடுகிறது என்று சொன்னால் நாம நம்ம நிதானிச்சு பார்க்கணும். எங்கேயோ தவறி இருக்கிறோம். நம்ம பயந்த காரியம் நம்ம அனுதினமும் நம்மை சிறுமைப்படுத்துகிறோம் என்று சொன்னால் நாம் எங்கே தவறி இருக்கிறோம், எங்கே தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்திருக்கிறோம் என்பதை நாம் அறிந்து உணர்ந்து அதிலிருந்து நம்மை திருத்திக் கொள்ள வேண்டும். ஒரு காரியத்தை சொல்றேன். காயினுக்குள்ளே ஒரு பயம் வந்தது. காயினுக்குள்ளே ஒரு பயம் வந்தது. அவன் தன் சகோதரனை கொலை செய்தான். கொலை செய்த பின்பு அவன் அசால்ட்டா இருக்கிறான். கர்த்தர் அவன் சொல்றான், நீ இப்படி உன் சகோதரனுடைய ரத்தம் பூமியிலிருந்து என்னை கூப்பிடுதுப்பா என்று சொல்லி அவனை குறித்து கண்டிப்பாய் பேசும் பொழுது காயின் ஆண்டவர்கிட்ட சொன்னான், ஆண்டவரே நான் பயப்படுறேன், என்னைய பார்க்குறோன்னு என்னை கொண்டு போட்டுருவானே அப்படின்னு சொன்ன உடனே ஆண்டவர் காயினுக்கு ஒரு அடையாளத்தை போட்டு, காயினை கொள்ளுகிற 7 பழி சுவர் என்று சொன்னார். அதன் பின்பு காயின் அப்படியே நோத் என்ற தேசத்துக்கு போய் அவங்க ஒரு பெண்ணை விவாகம் பண்ணி அவனுடைய சந்ததி பெறுகிறது. அதற்கு பின்பு காயினை குறித்த வார்த்தைகளை பார்க்க முடியவில்லை. ஆனால் இப்படி துன்மார்க்கத்தில் வாழ்கிறவர்கள் பயப்படுகிற காரியம் அவர்கள் மேல் வரும் என்று சொல்லியிருக்கிற ஒரு அடையாளம். ஆகாப் ராஜாவை கவனிங்க. ஆகாப் ராஜா ஒரு துன்மார்க்கத்துக்கு தன்னை விற்று போட்டான். தன் மனைவிக்கு விக்கிரகாராதனைக்கு தன்னை விற்று போட்டான். அப்படிப்பட்ட இந்த ஆகாப் ராஜா யோசபாத்தோடு சம்பந்தம் கலந்து 2 பேரும் ராமோத்துக்கு யுத்தம் பண்ண போகிறார். அப்போ இந்த ஆகாப்புக்கு ஒரு பயம் இருக்கு. யுத்தத்தில் நமக்கு இன்னமும் நேரிடலாம், நம்ம ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் இருக்கிறோம், ஆனால் சப்போர்ட்டுக்கு ஒரு தேவப்படியை வச்சிருக்கிறதுனால ஒரு தெம்பு. இன்றைக்கு சில துன்மார்க்கர்கள், சில உலகத்தார், சில தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்கிறவர்கள் தேவ பிள்ளைகளோடு தோழமையாக இருப்பார்கள். இவர்களும் அவர்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிறதுனால ஐக்கியமாக இருப்பாங்க. அவங்க என்ன நினைப்பாங்கன்னு சொன்னால், இவன் கடவுளுக்கு பயந்தவன், அதனால அவன் நிமித்தம் நமக்கு ஒரு தயவு கிடைக்கும் நினைப்பாங்க. அது ஆபத்தான ஒரு விஷயம். இந்த யுத்தத்துக்கு போகிறான். அவனுக்குள்ள ஒரு பயம். உடனே யோசபாத்திரம் சொல்றான், நீ ராஜவஸ்திரத்தை தரித்து யுத்தத்துக்கு களத்துக்கு வா, நான் சாதாரண உடைய மாறேன். ஏன்னா அவனுக்கு பயம். அவனுக்கு தெரியும் யுத்தம் யாருக்கு எதிராக வரும்னு சொன்னா ராஜாவுக்கு எதிராக தான் யுத்தம் வரும். அப்ப சீரிய படைத்தலைவன் இப்படி ஒரு காரியத்தை சொல்லியிருந்தா, நீ சிறியவன் மேலும் பெரியவனையும் குறிப்பாக்காத, இஸ்ரவேல் ராஜா ஒருத்தன்ட்ட மட்டும் யுத்தம் பண்ணணும்னா எல்லா வீரர்களும் அவனுக்கு நேராக தன்னுடைய ரதத்தை திருப்பி எம்பை ஆரம்பிக்கிறான். அப்போ யோசபாத் தான் ராஜவஸ்திரத்துல ஐயோ அவன் ஐயோ எனக்கு மோசம் வந்துடும் சொல்லி கர்த்தர் கேட்ட உடனே அவர்களுடைய இருதயத்தை அவர் மாற்ற, இவன் ராஜா இல்லை, இவன் வேஷம் போட்டு வந்திருக்கிறான், ஆகையினால இவனை விட்டுருங்க அப்படின்னு சொன்ன உடனே யோசபாத் தரிச்சு. ஆனால்
ஆகாப் ராஜவஸ்திரத்தில் இல்லை, எங்கேயோ யாரோடு ஜனத்தோடு ஜனமாய் கலந்து கிடக்கான். ஒருவன் நினையாமல் ஒரு அம்பை நாணேற்றி எய்கிறான், அது ஆகாப் மேல் வந்து படுகிறது, அவன் அது நிமித்தம் மரித்து போகும். பயந்தான் என்ன செய்யணும்? தன்னை தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்துருக்கணும். எனக்கு இப்படி மரண பயம் இருக்குது, இப்படி யுத்தத்துக்கு போகிறேன், ஆண்டவரே நான் உங்களுக்கு பிரியமில்லாத நிறைய காரியத்தை செய்திருக்கேன், என்னை மன்னிச்சிருங்க, இந்த யுத்தத்தில் எனக்கு வந்து வெற்றியை தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு முறை இதே ஆகாப் தன்னை தாழ்த்தினான். அப்பொழுது அவனை கொன்னுருவேன்னு சொன்ன ஆண்டவர் ஆகாப் தாழ்த்தினதை பார்த்தியா, இப்படி அவன் தாழ்த்தும் பொழுது நான் எப்படி அவனுக்கு விரோதமாக எழுத முடியும் என்று ஆண்டவர் இருக்கமாக. ஆனால் இங்கே அவன் வேஷம் மாறி பயம் இருக்கு, ஆனால் தப்பிக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு பார்க்கணும். அந்த வேதம் சொல்லுகிறது, துன்மார்க்கன் பயப்படும் காரியம் அவனுக்கு நேரிடும். இப்படி நிறைய அடையாளங்களை வந்து நம்ம வேதத்தில் வாசிக்க முடியும். இன்னொரு காரியத்தை சொல்லி யோபு சொல்றான் 15 அதிகாரத்தில், யோபு 15 அதிகாரத்தில், நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது, நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது, அஞ்சின காரியம் எனக்கு வந்தது. சில நேரத்தில் நீதிமான்களுக்கும் அல்லது நல்லவர்களுக்கு கூட அவங்க பயப்படுற காரியம், அந்த பயம் எதனால வருது அப்படின்னு சொன்னா பிசாசினால் வரக்கூடிய பயம். பிசாசினால வரக்கூடிய பயம். பிசாசு நல்லா இருக்கிற விசுவாசிகளையும் பயன்படுத்தும். அதனாலதான் ஆண்டவர் விசுவாசிகளுக்கு வேதாகமத்தில் 366 முறை சொல்லியிருக்கிறார், பயப்படாதே பயப்படாதே பயப்படாதே. நாம எதுக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நம்மிடத்துல ஒரு குறை உண்டானால், நம்மிடத்துல ஒரு குற்றம் உண்டானால் அதை குறித்து நம்ம பயந்து கொண்டே இருக்கிறத விட்டுட்டு தைரியம் ஆண்டவர்கிட்ட போய் சரண்டர் ஆகும். நிறைய பேர் ஆண்டவரை தேடி ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று அபிஷேகம் பெற்று சபைக்கு வந்தவங்க கூட சூழ்நிலை நிமித்தம் சில பாவங்களுக்கும் சில சிடர்களுக்கும் இடம் கொடுத்தவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, தேவனிடத்தில் வருகிறதுக்கு பதிலாக அந்த குற்ற உறவுனால தூரமாய் போகிறார். உங்களை தூரப்படுத்துகிறது யார்? பிசாசு. நீங்க தேவனிடத்தில் சேர்ந்தா மீட்பை அடைவீர்கள் என்று அவனுக்கு தெரியும், ரட்சிப்பை பெறுவீர்கள் என்று அவனுக்கு தெரியும். அவன் குற்ற உணர்வை கொடுத்து தேவனை விட்டு தூரப்படுத்துகிறான். அன்புக்குரியவர்களே கவனமா இருக்கணும். இவனுக்குள்ள ஒரு பயம் வந்தது. அதனாலதான் அவன் அந்த முதல் அதிகாரத்தில் பார்த்தா அவனுடைய பிள்ளைகள் புசித்து குடித்து அவள் பூரிப்பா இருக்கும் பொழுது ஒருவேளை என் பிள்ளைகள் பாவம் செஞ்சிருப்பாங்களோ. நான் ஒன்று சொல்றேன், உங்க பிள்ளைகளை குறித்து உங்களுக்கு சந்தேகம் ஏதாவது வருது, ஒரு கொஸ்டின் வருது அப்படின்னு சொன்னா அதை கிளாரிஃபை பண்ணி சரிப்படுத்திடணும். மனசுக்குள்ள சந்தேகத்தையே கேள்வியே வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த கேள்வி நிமித்தம் பயம் வரும், பயம் நிமித்தம் தோல்வி வரும், தோல்வி நிமித்தம் பிரச்சனை வரும். யோபு அதுக்கு அடையாளம். இவேளை என் பிள்ளைகள் தேவனை தூசித்திருப்பார்கள், தேவனை தூசிக்கக்கூடிய அளவுக்கு தான் அந்த பிள்ளைகள் வளர்ந்தார்களா? நான் இப்படி சொல்லுவேன், ஒருவேளை அவனுடைய மனைவி ரட்சிக்கப்படலைன்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அவன் தேவனுக்கு பயப்படுறவன் இல்லை, அவன் நீதிமான சன்மார்க்கணும் உத்தமனும் சன்மார்க்கணும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்பு கொடுக்குற யோபுவை பார்த்து சொல்றாரு, பேசாம தேவனை தூசித்து ஜீவனை விட. தேவனை தூசிக்கிறதுல அவனுடைய மனைவிக்கு உடன்பாடு இருக்கு, அவளுக்கு தெய்வ பயம் இல்லை. ஒருவேளை அவனுடைய மனைவியினாலே போதிக்கப்பட்டு வளர்த்த பிள்ளைகளா இவங்க இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால இவனுக்கு பயம் வருது, என் பொண்டாட்டியே இப்படி இருந்தாலும் என் பிள்ளைகள் ஒருவேளை நிந்தித்திருப்பாங்களோ, ஆண்டவரை தன்னுடைய சந்தோஷத்துல தேவனை கணையினப்படுத்திருப்பாங்களோன்னு பயம். அப்படி பயந்தவன் என்ன செஞ்சிருக்கணும்? பிள்ளைகளை கூப்பிட்டு டீச் பண்ணியிருக்கணும், எப்பா இப்படி இருக்கக்கூடாது, அவங்கள பார்க்காத இவங்கள பார்க்காத, சந்தோஷமா இருங்க. ஆனா அதே சமயத்துல தேவனுக்கு பயப்படுகிற பயமும் பரிசுத்த சிந்தையும் உங்களுக்குள்ள இருக்கணும், சன்மார்க்க ஜீவி உங்களுக்கு வேணும்னு சொல்லியிருக்கணும். செல்வ சேர்க்கெல்லாம் இருந்ததுனால பிள்ளைகள் ரொம்ப செல்லமா இருந்தாங்க ஒன்று சொன்னாங்க, பயந்த காரியம் உங்களுக்கு நேரிடும். ஆனால் நீதிமானுக்கு வரக்கூடிய பயந்த காரியம் நேரிட்டாலும் அதை ஆண்டவர் நன்மையாய் முடிய போடுவார். ஒருவேளை நான் நினைக்கிறேன் இந்த யோபுவினுடைய பேரை அவங்க பிள்ளைகள் கெடுக்கக்கூடிய நிலையில இருக்கலாம். சில குடும்பங்கள் அப்படின்னா நல்ல தாய் தகப்பன் நல்ல பேர் உள்ளவங்களா இருக்கும், பிள்ளைகளுடைய தவறான கொள்கை, தவறான பழக்க வழக்கம், தவறான சிநேகங்கள் இவர்களுக்கு ஒரு முல்லை போல. அவனுக்கு அப்படி யோபுக்கு அப்படி இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். அதனால அவனுக்குள்ள ஒரு பயம் இருந்தது. போய் படியெல்லாம் செலுத்தினான். ஆனால் அந்த பலி செலுத்தினதால ஆண்டவர் ஏற்றுக்கொண்டாரா என்ற அதை பற்றி எழுதப்படவில்லை. ஆண்டவர் பலி செலுத்தினா என் பிள்ளைகள் எதுவும் தப்பு பண்ணியிருந்தா பண்ணி, தப்பு பண்ணியிருந்தா பண்ணி, அது என்ன அவன் பிள்ளைகள் தப்பு பண்ணுறாங்களா இல்லையான்னு உனக்கு தெரியணும், அல்லது தோண்டி துருவி பார்த்துடணும். அப்படியே கஞ்சாடையாக சந்தேகத்திலே போனீங்கன்னா அது வாழ்க்கை நல்லா இருக்கும்.
பார்க்கிறோம். இது என்ன செய்கிறோம்? அடிசனத்தினால பிள்ளை 10 பிள்ளைகள் ஒரே நாளில் மறித்து ஒன்று இந்த யோபு உத்தமனாக இருந்து கர்த்தருக்கு முன்பாக அவன் இறக்கத்தை பெற்றவன் இருந்ததுனால அவன் முற்கால வாழ்க்கை காட்டிலும் பிற்கால வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருந்தது. இழந்து போன பிள்ளைகளுக்கு ஈடாக மீண்டும் 10 பிள்ளைகளை தந்தார். அந்த 10 பிள்ளைகளும் 3 பெண் பிள்ளைகள் 7 பையன்கள். இந்த 3 பெண் பிள்ளைகள் உலக பேரழகிகளாக இருந்தார். நீதிமான் பயப்படுறதும் வருது, துன்மார்க்கம் பயப்படுறதும் வருது. துன்மார்க்கன் பயப்படுகிறது அவன் புசல் போல அவன் மேல வரும் பொழுது அது அவனுக்கு அழிவுக்கு ஏதுவாகவே இருக்கிறது, அழிந்து போறதுக்கு ஏதுவாக இருக்கு. நீதிமான் பயப்படுகிறது அவனுக்கு வரும் பொழுது அவனுக்கு சீர்திருத்தத்தை உண்டாக்கி அந்த குறைவை நீக்கி மகிமையாய் முடி சூட்டுகிறார். அதனால எப்பொழுதும் தேவனுக்கு பயந்து கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற பழக்கம் நமக்கு வரும். அடுத்த வசனம் சொல்லுது, நீதிமான் விரும்புகிறது அவனுக்கு கொடுக்கப்படும். நீதிமான் விரும்புகிறது கொடுக்கப்படும். ஏன் தெரியுமா? நீதிமானுக்கு விருப்பத்தை உண்டு பண்ணுகிறதே தேவன் தான். எதை விரும்பணும், என்ன நல்ல விருப்பத்தை அவன் இருதயத்தில் வைக்கிறது தேவன். நீதிமானுக்குள்ள கெட்ட கெட்ட காரியங்கள் ஒரு விருப்பமாய் வராது. சுயம் அவனுக்கு விருப்பம் வராது. அவனுக்குள்ள ஒரு விருப்பம் வருதுன்னா ஆண்டவரே அவனுக்குள்ள நல்ல விருப்பத்தை உண்டாக்கி நல்ல செயல்களை உண்டாக்கி அதை நிறைவேற்றுகிறார். நீதிமான் விரும்புகிறது அவனுக்கு கொடுக்கப்படும். வருஷத்தை நமக்கு விரும்புகிறோம். ஆபிரகாமே நீ பயப்படாது, நான் உனக்கு கேடகம் மகா பெரிய பலனுமா இருக்கிறேன்னு சொல்லி ஆதியாகமம் 15 அதிகாரத்தில் ஆபிரகாம் பார்க்க ஆண்டவர் சொல்றார். என்ன சொல்றேன்? ஆண்டவரே அடியனுக்கு என்ன தெரியும், பிள்ளை எல்லாம் இருக்கிறேன், எனக்கு ஒரு பிள்ளை கிடைச்சா நல்லா இருக்குமே. எல்லாம் இருக்கு, பிள்ளை இல்லையே. அவன் விரும்பினான், அவர் பிள்ளையை விரும்பினான். அவன் ஒரு பிள்ளை இப்படி தமஸ்கு ஊரானாக எலியேசர் அளவா என் வீட்டில் பிள்ளை மாதிரி இருக்கான், எனக்கு கற்பப்பிறப்பா என் பிள்ளை இல்லையேன்னு கேட்டான். கர்த்தர் அதை கவனித்தார், அவனுக்கு பிள்ளையை கொடுத்தார். அந்த பிள்ளை அவன் குடும்பத்துக்கு ஒரு நகைப்பாய் மாறி போனது. அந்த பிள்ளை அந்த குடும்பத்திற்கு ஆசீர்வாதமாய் மாறி போனது. ஆபிரகாமுடைய பெயர் ஈசாக்கின் மேலும் விளங்கினது. கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை பாருங்க, சந்ததி சந்ததியான ஆசீர்வாதம். ஆபிரகாமுடைய பெயர் ஈசாக்கின் மேல் விளங்கினது. ஈசாக்கினுடைய பெயர் யாக்கோபின் மேல் விளங்கினது. முப்பிதாக்களாக அவர்கள் மாறி போனது. அப்போ நீதிமான் விரும்புகிறது அவனுக்கு கொடுக்கப்படும். அது கொடுக்கப்படும் பொழுது அது மகிமை உள்ளதாக இருக்கும். அல்லேலூயா. வருஷத்தை நாமத்துக்கு மகிமை உண்டாகுதா. சாலமோன் கிபியோன் மேட்டிலே தேவனுக்கு என்று படி செலுத்திட்டு படத்தை தூங்கி விட்டுக்கிறான். அவனுக்கு உள்ளத்தில் ஒரு விருப்பம், இவ்வளோ பெரிய ராஜ்யத்தை நம்ம சின்ன பையன் கொடுத்துருக்கிறாங்க, எனக்கு யானை இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும், யானை இருந்தால் எனக்கு நல்லா இருக்கும். கர்த்தர் சொப்பனத்தில் வந்து கேட்குறாரு, சொப்பனத்தில் வந்து கேட்குறாரு, சாலமோனே உனக்கு என்ன வேணும், நீ விரும்பினதை கேளு அப்படின்னு போது பாருங்க. சொப்பனத்துலேயும் அவன் எதை தான் கேட்குறான், ஞானத்தை கேட்குறான். என்னன்னா அவன் விழித்திருக்கும் பொழுது, சுவாதீனமாக இருக்கும் பொழுது அவனுடைய விருப்பம் எப்படி இருந்திருக்கும்? நாட்டு நடப்பெல்லாம் அவன் கண்டிருப்பான், சூழ்நிலாம் கொண்டிருப்பான். தன்னுடைய தகப்பனார் ராஜாவாக இருக்கும் பொழுது அவனுடைய ராஜ்யத்தில் வந்த வழக்கு வியாச்சிதங்கள் எல்லாம் அவன் அறிஞ்சிருப்பான். அப்போ இவனுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும், நான் சின்ன பையன் நான் இருக்கிறேனே, இப்படி எல்லாரும் என்கிட்ட வருவாங்களே, அப்போ இவங்களெல்லாம் நியாயந்திருக்கு நடத்துறதுக்கு ஞானம் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி அவனுக்குடைய ஒரு விருப்பம் இருந்தது. கர்த்தர் கேட்கணும், அவனுக்கு என்ன வேணும்? உடனே எனக்கு ஞானத்தை தாங்க அப்படின்னு எவ்வளவான ஜனங்களை விசாரிக்கிறதுக்கு ஞானத்தை தாங்க. கர்த்தர் நிச்சயத்தார்த்தம் அவருடைய இருதயத்துக்கு ஏற்றதை இவன் கேட்டதுனால ஞானத்தையும் கொடுத்தாரு. இந்த உலகத்துல அவனுக்கு முன்னையும் பின்னையும் எழும்பக்கூடாத அளவுக்கு ஐஸ்வர்யம், கனம், மகிமையும் உள்ள ஒரு ராஜாங்கத்தையும் ராஜ்யமானது. நீதிமானுடைய விருப்பம் கர்த்தர் கொடுத்தது. கர்த்தர் அந்த விருப்பத்தை கொடுத்துட்டு அதை நிறைவேற்றவும் செய்கிறார். அப்ப துன்மார்க்கனுடைய பயம் அழிவுக்கு ஏதாகும், நீதிமானுடைய பயம் அவன் அழிச்சுக்கு ஏதாகும். தேவனுடைய பிள்ளைகளே, நாம் கர்த்தரிடத்திலே மனமகிழ்ச்சியாக இருக்க பழக வேண்டும். நாம் சந்தேகத்தோடய வாழக்கூடாது. யோபுவை போல நம்ம இருக்கக்கூடாது. யோபு பயத்தோடே இருந்தான். அவனே சொல்றான், பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது. நம்மில் ஒருவருக்கும் அப்படிப்பட்ட ஒரு பயமும் வரக்கூடாது. பயப்படுறதுக்கான நேரிடவும் கூடாது. நாம் தேவ பக்தியுள்ளவர்களாக இருக்கணும். நம்முடைய குடும்பத்தை குறித்து, நம்முடைய பிள்ளைகளை குறித்து சந்தேகப்படுறவர்களாகவோ அல்லது கெஸ்ஸிங்னு சொல்லுவாங்க, அப்படிப்பட்ட எல்லாம் அப்படியே நிதானிச்சு பார்க்குறவங்களாக இராதபடி நம்முடைய பிள்ளைகளை குறித்து தெளிந்த வெளிப்பாடு நமக்கு இருக்கும். நம்முடைய பிள்ளைகளை குறித்து தெளிந்த வெளிப்பாடு. நிறைய குடும்பங்களில் பிரச்சனை என்ன தெரியும், ஏதாவது ஒன்றை பார்ப்பாங்க, அதை வச்சுக்கிட்டு சந்தேகப்பட்டு பிரச்சனை எடுத்துகிட்டே இருப்பாங்க. குடும்பத்தில் சமாதானம் இல்லாமல் அப்படி அல்ல.
நேருக்கு நேர் அவர்கள் உங்கள் பிள்ளை. நேருக்கு நேராக உங்கள் பிள்ளைகளோடு இடைபெறும். உங்கள் பிள்ளைகளிடத்தில் அன்பு கூறுங்கள், பிள்ளைகளிடத்தில் விசாரிங்க. அப்படியானால் உங்கள் பிள்ளைகள் ஒளிவு மறைவாக இருக்க மாட்டார்கள். அவர்கள் உங்களிடத்தில் ஓப்பனாக பேசுவார்கள். நல்லதோ கெட்டதோ உங்கள் பிள்ளைகளிடத்தில் நீங்கள் அதை அறிந்து கொண்டீர்கள் என்று சொன்னால் தேவனுடைய ஆலோசனையின்படி உங்கள் பிள்ளைகளை ரட்சித்துக் கொள்வதற்கு தேவன் உங்களுக்கு கிருபையை தருவார். சில குடும்பத்தில் பார்த்துருக்கேன், பிள்ளைகள் ஏதாவது தப்பு பண்ணிருக்காங்க, அந்த அந்த ஒரு காரியத்தை வச்சே வாழ்நாள் முழுவதும் அந்த பிள்ளையை உதாசீனப்படுத்தும். பெற்றோரை நீங்கள் அப்படி செய்யாதீங்க, சந்தேக பார்வையோடு பார்க்காதீங்க. கர்த்தர் பார்த்துக்கிட்டு கர்த்தருடைய கருத்தில் முழுமையாக ஒப்பு கொடுத்துருக்காங்க. நீதிமான் விரும்புகிறது அவனுக்கு கொடுக்கப்படும். நீங்கள் நீதிமானாக இருந்து கர்த்தருக்குள்ள நல்ல விருப்பத்தை உடையவர்களாக இருந்து உங்கள் பிள்ளைகளை குறித்து, பிள்ளைகளின் வருங்காலத்தை குறித்து, பிள்ளைகள் படிப்பை குறித்து, பிள்ளைகளுடைய வாழ்க்கையை குறித்து நல்ல விருப்பம் உள்ளவர்களாக இருங்க. தேவன் உங்களுக்கு நலமானதை வாக்கி செய்து உங்களுடைய ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணுவோம். நல்ல தகப்பனை நன்றி துதிக்கிறோம். துன்மார்க்கன் பயப்படுகிற காரியம் அவர்கள் வரும், நீதிமான் விரும்புகிற காரியங்கள் கொடுக்கப்படும் என்று சொல்லி நாங்கள் எங்களை நிதானித்து பார்த்து உடைய நீதியை நிலைநிறுத்தி உடைய ஆசீர்வாதத்தினாலே நாங்கள் நிரப்பப்பட எங்களுக்கு உதவி செய்யும். எங்கள் சிந்தையிலே மறுரூபம் உண்டாகி உங்களுக்கு பிரியமானதை செய்ய போதித்தோம். ஆசீர்வாதம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென். God bless you.